இப்படியே போய்கிட்டு இருக்கும் போது அங்கே முன்னாடி ஒரு 10-15 பேர் போன உடனே அவங்க கருத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமேன்னு சொல்லிட்டு இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இந்த டாக்டருக்கும் நோயாளிகளுக்கும் ஒரே ஏழாம்பூர்த்தமாக இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு சண்டை ஆகி போச்சு. என்ன செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை தூக்கி இப்படி டப்புன்னு போட்டோம். நாம் கேள்வியை போடுறதுக்கு முன்னாடி அவங்க பதில பூரா புடவுடன்னு போடுதாங்க. அரசு ஊழியர்களும் மக்களும் இணைந்து பணியாற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்குது, தேவையும் இருக்குது. 2 பேரும் இணக்கமாக இணைந்து பணியாற்ற வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளையும் நம்ம விடுக்கலாம். அரசு மருத்துவமனையில் போதுமான டாக்டர்ஸ் இல்லாததான் முக்கியமான காரணங்க. அப்போ அது முதல் நிவர்த்தி செய்யணும் இந்த அரசாங்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய ஹாஸ்பிட்டலே மக்கள் குறை தீர்க்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு உதவி மையம் ஒன்று ஆரம்பித்தாங்கன்னா அது நல்லா இருக்குங்க. இதை அரசியலாக கொண்டு போவதை விட சமூக பார்வையோடு கொண்டு செல்வது தான் சரியாக இருக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம கருதுகிறோம். இப்படி பொது இடங்களில் பொதுப்பணி செய்வர்களை இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். தேவையான மருத்துவர்களை மருந்துகளை அரசு கொடுக்குமே, ஆனால் இந்த மாதிரியான மோதல் போக்கு என்பது வராது. அரசு மருத்துவமனைக்கு ஏழை எளிய மக்கள் தான் சிகிச்சை பெற வராங்க. வரக்கூடிய மக்கள் உயர் சிகிச்சை பெறுவதற்கு கிட்னி ஃபெயிலியரு, கேன்சர் போன்ற உயர் சிகிச்சை பெறும்போது மிகுந்த பலகீனமாக அவங்க பல்வேறு கஷ்டத்தோட மருத்துவமனைக்கு வரும்போது அரசு மருத்துவர்கள் அவர்கள் கண்ணியத்தோட மனிதாயமானத்தோடு நடத்தினா இது போன்ற வன்முறை சம்பவங்களை தவிர்த்துக்கலாம். இன்னும் இதுக்குண்டான குறைகளையும் டாக்டர் பேஷண்ட்டுக்கு உண்டான ஒரு கருத்தரங்க மாதிரி ஒன்று நடத்தினாலும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது நல்லாயிருக்கும். ஒரு 24 மணி நேரம் அதே வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஓய்வு தேவைப்படுது, ரெஸ்ட் தேவைப்படுது. அவங்களுக்கு மூளை என்பது சும்மா கரண்ட் மாதிரி இயங்கிக்கிட்டே இருக்க முடியாது. டாக்டருங்களுக்கு பாதுகாப்பு என்பது உடனே அதை கொடுத்தாகணும். அவங்களுக்கு உடனே கொடுக்கணும்னா அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்து அவங்க இருக்கிற இடத்துக்கு ஒரு கேமரா பொருத்தி அவங்களுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி போடணும். அவங்க சங்கடத்தில் பேசுவாங்க பேஷண்ட்டுகள், அதை இவங்க மனசு வாங்கி பொலைட்டாக நல்லபடி பதில் சொல்லணும். அது மாதிரி இருந்தால் பிரச்சனை வராமல் இருக்கலாம். நோயாளியாக போகிறேன் என்னையும் அவங்க நல்லா கவனிச்சுக்கணும். தமிழ்நாடு அரசு டாக்டர்ஸ் நல்லா கவனித்து செய்யணும், பார்க்கணுன்னு அவங்க பரிந்துரை பண்ணணும்.